நான் ஒரு கேள்வி கேட்குறேங்க. எங்க தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் அயோத்தியாசர பண்டித பத்தி ஸ்டாலின் ஒரு 10 நிமிஷம் பேசுங்கன்னு கேட்குறேன். கோயம்புத்தூர்ல இவங்க எங்கள் ஆராசா நல்லா பேசுவார் தெரியுமில்ல. டேய், அவர் பேசுவார்னு எனக்கும் தெரியும்டா, அவருக்கு தெரியும்னு எனக்கு தெரியும். உனக்கு தெரியுமா? அது பேசு, பேசுப்பா, பேசு. பார்த்து படிக்கையிலே 10 பிள்ளைய விடுற நீங்க, எங்க அப்பா தான் எல்லாரையும் படிக்க வச்சாருன்னா, உங்க அப்பா எங்களை படிக்க வச்சுட்டு உங்களையும் படிக்க வைக்கல சாமி, உங்களையும் படிக்க வைக்கல. ஏன் இதை சொல்றேன்? தோற்று போனவர்கள் அவர்கள், தோற்று போனவர்கள். பாலியல் பலாத்துக்காரன் சொல்ல தெரியல, பாலியல் பலகாரம் பேசிட்டு உங்களை வச்சு நாங்க என்ன அரசியல் மாறுதலை கொண்டு மாறுதல். சிங்காதி சிங்கம்னா நின்று அப்படி நின்று பேசணும். நான் இதை பண்ணியிருக்கேன். நான் வந்தேன், ஆட்சியில் இத்தனாயிரம் பள்ளிக்கூடங்கள் சிதிலடைஞ்சு அரசு பள்ளியின் தரம் குன்றி இருந்தது. 2500 பள்ளிக்கூடத்தை மூடுறாரு, 2500 டாஸ்மார்க்கை திறக்கிறாரு. அறிவை வளர்க்கும் அறிவு கருவறை மூடப்படுகிறது, சாராய கடைகள் திறக்கப்படுகிறது. ஆட்சியின் சாதனை திராவிட மாடல். நான் தரம் உயர்த்தினேன். 5 பிள்ளைகள் 6 பிள்ளைகள் வந்து படித்துக் கொண்டிருந்தார்கள் அரசு பள்ளியில். மூடுற நிலையில் இருந்தது. தரம் உயர்த்தி 100-200 பிள்ளைகள் இன்றைக்கு அரசு பள்ளியிலே படிக்கிறார்கள். ஆசிரியர் பெருமக்களுக்கு அளவு கடந்த பாரு. பின்லாந்துன்னு ஒரு நாடு, ஐஏஎஸ்க்கு மதிப்பு கிடையாது, ஐபிஎஸ்க்கு மதிப்பு கிடையாது, எவன் டாக்டருக்கு மதிப்பு கிடையாது. யாருக்கு மதிப்பு? ஆசிரியருக்கு தான். ஆசிரியர் இல்லாத ஏது ஐஏஎஸ், ஏது ஐபிஎஸ், ஏது மருத்துவர்? உன் தாயின் கருவறை 10 மாசம் தான் சுமக்கிறது, உயிர் கருவறை. ஆனால் பள்ளி கல்லூரிகளில் உன்னை 18-20 ஆண்டுகள் சுமக்கிறார்கள். அது அறிவு கருவறை. உன்னை சுமக்கிற ஆசிரியர் பெருமக்கள், பேராசிரியர் பெருமக்கள் எவ்வளவு போற்றுதற்குரியவர்கள். அவர்கள் வீதியில் வந்து நின்று போராடி விட்டார்கள். தோற்று போனார்கள் திராவிட ஆட்சியாளர்கள். அந்த ஆசிரியர்கள் கூட நின்று அவர்களோடு ஒருவனாக நின்று போராடிய இடத்தில் நாம் வென்றோம், அவர்கள் தோற்றார்கள். அற்ப தேர்தலில் தான் நாம் தோற்றிருக்கிறோமே ஒழிய கோட்பாட்டு கொள்கையில் நாம் வென்றவர்கள். அவர்கள் தேர்தலில் தான் வென்றிருக்கிறார்களே ஒழிய ஆட்சியில், நிர்வாகத்தில், கோட்பாட்டில், தத்துவத்தில் தோற்று போனவர்கள். அது வெறும் ஃபிளாப் கிடையாது, அட்டர் ஃபிளாப். நாங்க கேட்போம், சில படம் எப்படிடா இருக்கு அப்படின்னு. தேட்டருக்கு வந்திருக்கோம், படம் எப்படி இருக்கு அண்ணா, அது லேபிலே ஃபிளாப் ஆயிடுச்சுன்னு அப்படின்னு. அதாவது இந்த படத்தை கழுவி பிரிண்ட் போடுறான்ல, அந்த இடத்துல அது ஃபிளாப் ஆயிடுச்சுன்னு. இது மாதிரி இப்போ 5 ஆண்டு கால ஆட்சி, முதல்ல 2 ஆண்டு முடிஞ்சிருக்கு. படம் பார்த்துட்டு வர தம்பிகள்கிட்ட கேட்டோம்னா படம் எப்படின்னா இருக்குன்னு, ஃபர்ஸ்ட் ஹாஃப் சுமார்ண்ணா அப்படின்னு என்ன கேட்ப. அப்போ செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்ததாடா, 2வது பாதி நல்லா இருந்ததா அப்படின்னு ஆரோக்கியம்னா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சுமார்ண்ணா, அப்போ 2வது பாதி செகண்ட் ஹாஃப், அதுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபே தேவலாம்னா. இதுதான் இந்த திமுக ஆட்சி. இப்போ 2 ஆண்டுல சிரிக்காத, 2 ஆண்டுல நம்ம கேட்போம்ல, இந்த 2 ஆண்டு அப்படின்னா ஓகேண்ணே பரவாயில்லண்ணே. அப்போ அடுத்த 2 ஆண்டு, அதுக்கு அந்த 2 ஆண்டே பரவாயில்லண்ணே. அதில் சாராயம் குடிச்ச 80 பேர் தான் செத்தான், இப்போ ஆயிரக்கணக்காக சாகுறாங்கண்ணே, அதுக்கு அதே பரவாயில்லண்ணே. இதில் எதிர்காலம் வேற. எப்படி? இன் ஃபியூச்சர், எங்களின் எதிர்காலமே உனக்கு எதிர்காலம், எங்களின் இருண்ட காலமே, எங்களின் நாச காலமே, மோச காலமே. அட பாவிகளா, என்னத்தையாவது பண்ணி நியாயமாரே, ஏதாவது பண்ணி விடுங்க நியாயமாரே. ஒரு ஓட்டை என் தங்கச்சிக்கு இந்த மைக் சின்னத்தில் போட்டு விடுங்க நியாயமாரே, போட்டு விடுங்க, போட்டு விடுங்க. இவங்க பாருங்க, இந்த இந்த 15 நாளா சாராய கடையை விட்டு வெளியில் வந்திருக்காங்களா பாருங்க. ஏன் சாராயம் வியாபாரம் குறைஞ்சிருக்கு? இதானே கேட்குறாங்க. இந்த 1000 ரூபா கொடுத்தாங்கல்ல, 1000 ரூபா எல்லாருக்கும் போய் சேர்ந்துருக்கா? நான் ஓட்டு கேட்டு போன இடத்துல, எப்பா தம்பி எனக்கெல்லாம் கொடுக்கலப்பா, உங்கள் அப்பா இறந்து போனார், 2 பிள்ளைகளை வச்சுட்டு நான் விதவை நான் இருக்கேன், எனக்கெல்லாம் 1000 ரூபா வந்தே சேரலப்பா, ஏதாவது பேசி வாங்கி கொடுப்பா. இந்த அளவுக்கு தான் இருக்கு. சென்னையில் தலைநகரில் மழைநீர் கழிவுநீர் வழிந்தோட காவா இல்லை, அதை சரி செய்ய முடியல. அற்ப கொசுவை ஒழிக்க திட்டம் இல்லை. குப்பைகளை குப்பையில் இருந்தால் கொசு வருது, ஏன் நாடு குப்பை மேடாச்சு, அதை தடுக்க திட்டம் இல்லை. அற்ப பாலித்தீன் பிளாஸ்டிக்கை ஒழித்து மாற்றுக்கு வர துப்பு இல்லை. தோற்று போனார்கள். அவ்வப்போது தேர்தலில் மட்டும்தான் வெற்றி பெறுகிறார்கள். வேற என்ன அவர்கள்ட்ட இருக்குது? என்ன இருக்குது?
சில பாடல்களை நம்ம நினைக்கும் போது அப்படியே பொருந்தும். சில காலத்தில் அப்படியே பொருந்தும். உன்னால் முடியும் தம்பியில் ஐயா நம்முடைய அப்பா இளையராஜா அவர்கள் போட்டு ஐயா புலமை பித்தன் அவர்கள் எழுதுனதுன்னு நினைக்கிறேன். இது அண்ணன் கமல் அவர்கள் படம். எங்கள் அண்ணன் தான் அளந்து ஊற்ற சொல்லிட்டு இருக்காப்பா, அளவா குடிங்க. அவர்தான். ஆகாய கங்கை காய்ந்தாலும் காயும் சாராய கங்கை. இங்க பாருங்க எப்படி போறாரு பாருங்க. சாராய கங்கை காயாதடா அப்படி பாடலாம்ல. பாருங்க. ஆகாய கங்கை காய்ந்தாலும் காயும் சாராய கங்கை காயாதடா. ஆள்வோர்கள் போடும் சட்டங்கள் யாவும் காசுள்ளோர் பக்கம் பாயாதடா. குடித்தவன் போதையில் நிற்பான், குடும்பத்தை பாதையில் வைப்பான், தடுப்பது யாரென்று கொஞ்சம் நீ கேளடா. டாஸ்மார்க் காசிலே தாண்டா பாஸ்மார்க் வாங்குது போடா. டாஸ்மார்க் காசிலே தாண்டா பாஸ்மார்க் வாங்குது போடா. மண்ணோடு போகாமல் நம் நாடு திருந்த செய்யணும் உன்னால் முடியும் தம்பி தம்பி. அட உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி தோளை உயர்த்து தூங்கி விழும் நாட்டை எழுப்பு. எதையும் முடிக்கும் இதயம் உன்னில் கண்டேன் உன்னால் முடியும் தம்பி தம்பி. நாளைய நாட்டின் தலைவனும் நீயே நம்பிக்கை கொண்டு வருவாயே. உனக்கென ஓர் சரித்திரமே எழுதிடும் காலம் உண்டு உன்னால் முடியும் தம்பி தம்பி. அட உனக்கு இருக்கும் உன்னை நம்பி. அதுதான் சொல்ல வேண்டியது இருக்கு. சாராய கங்கை ஒன்றும் காஞ்ச மாதிரி இல்லை. இன்னைக்கு வரைக்கும் சட்டசபையில் சாராயம் தான். இப்ப முடிஞ்சிருச்சா? மொத்த பேரும் பாருங்க இந்த பக்கம் சாரு புருன்னு அப்படி போயிட்டு இருப்பாங்க. என்னால முடிஞ்சது இந்த விக்கிரவாண்டி தொகுதி மக்களுக்கு அவங்க 15,000 நினைச்சிருக்காங்க. நான் 20,000 கொடுக்க வச்சுட்டு தான் போவேன். ஆமா ஆமா. இப்ப மூக்கு தீண்டு இருக்கான், தோடு தொங்கட்டான்லாம் உள்ள வரும். ஆண்களுக்கு மோதன கடை கூட வாய்ப்பு இருக்கு. ஆமா, எல்லாத்தையும் வாங்கிக்க, மானத்தோட மைக்கில் போட்டு